தமிழ் சேனல் நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பார்த்து நம்ம வந்து கிராஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நமக்கு யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன சந்தோஷம், அது ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறவங்க கூட. ஸோ வீடியோவை கடைசியில் பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மாதிரிங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பார்சல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அவங்க சென்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம கைக்கு வந்து ரிசீவ் ஆகுது, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற எல்லா தகவலுமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேக்கிங் வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் தாங்க வருது. சிம்பிளாக தான் நம்மளுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க. மேலே எதுவும் கவரெல்லாம் போட்டெல்லாம் ரேப்பப்பெல்லாம் எதுவும் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், ஓப்பன் பண்ணணும். நமக்கு யூடியூப்லேருந்து ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நமக்கு யுவர் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு சூசன் ஓஜிசி அப்படின்னு சொல்லிட்டு சிஓ, யூடியூபோட சிஓ வந்து இந்த லெட்டர் நமக்கு வந்து இருக்குது. வேணும் நினச்சினா இதை கூட நம்ம வந்து பின் பண்ணி வீட்டில் மாட்டிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அட்டை வந்து கூட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. தென் எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன். நம்ம அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ளே பட்டன் இதுதான். இதில் ப்ரெசன்டட் டு மோகா டெக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது பிளாஸ்டிக் கோட்டிங்கா இல்லை வந்து சில்வர் கோட்டிங்கா ரெண்டுமே தெரில. ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. இந்த கோட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது அயன் நினைக்கிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டி வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், இடத்துக்கு ஒரு கிளிப் பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளே பட்டன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் எப்போ நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ, 1 lakh சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணி கொஞ்சம் போன உடனே உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும் உங்களுக்கு. நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் கிரியேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆனதாகும். அதில் உங்களுக்கு பாஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிங்க் ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கில் தான் போயிட்டு உங்களுடைய அட்ரஸ் மற்றும் உங்கள் யூடியூப் சேனலோட லிங்க் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் ஆன் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ புது சேனல் ஏதாவது நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த சேனல் நேம் அங்கே தான் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்னென்னா அந்த பாஸ்கோட் எடுத்து வந்து நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து போயிடும். பட் எனக்கு இப்போ போகல, ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு அவார்டே கைக்கு வந்துடுச்சுன்றதுனால. ஸோ அங்கே நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்கணும், ப்ளஸ் அட்ரஸ் கொடுக்கணும். நீங்கள் சேனல் நேம் எதாவது மாற்றிருந்தீங்கன்னா அந்த சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அங்கே வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து சென்ட் பண்ணதுக்கப்புறமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி இன்னொரு மெயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பேம் ஃபோல்டரில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மெயிலில். இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 10 நாள் 15 நாள் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் கிளியன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும், கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணுவாங்க. இது மாதிரி உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும், உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போய்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அது ஆதார் கார்டாக இருக்கலாம், அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ தான். அடுத்த கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ளே பட்டன் பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளுக்கு கிடைச்சிரும். இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். Anyway guys, thank you very much once again who are all supporting me and who are all guiding me a lot. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய நன்றிகளை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன்.